எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சைஸ் பல்லாரியும் தக்காளியும் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறமா கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி தக்காளியையும் பல்லாரியும் கட் பண்ணி வச்சுட்டு கருவேப்பிலை, கறி மசாலா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா கடுகு, அந்த அரைச்சி வச்சுருந்த விழுது, தேங்காய் அரைச்சி வச்சுருந்த விழுது, கொஞ்சமாக புளியை ஊற போட்டிருக்கலாம். இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெயில் தான் சமைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எந்த பாத்திரத்தில் சமைக்கிறோமோ அதில் நல்லா இந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றி வெட்டி வச்சுருந்த கத்திரிக்காய் எல்லாம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதங்கி எடுத்துக்கணும். எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு எண்ணெய் இருந்துச்சுன்னா ஓகே, எண்ணெய் இல்லைன்னா திரும்ப எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் கடுகு, கருவேப்பிலை நல்லா போட்டு தாளிச்சிட்டு அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த அந்த பெரிய வெங்காயத்தையும் நல்லா வதக்கணும். அது வதங்கி வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த தக்காளி, வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா அந்த 2 ஸ்பூன் கறி மசாலாவையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இது வதங்கி வந்ததுக்கப்புறமா மசாலா அடி பிடிச்சிடக்கூடாது, கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறமா அந்த தேங்காய் விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறமா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம புளியை ஊற வச்சுருப்போம்ல அதை அரிச்சு எடுத்து அந்த புளி தண்ணியையும் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக கொதி வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காயை இறக்கிடணும். கத்திரிக்காயை ஒரு 10 நிமிஷம் நல்லா குழம்பு கொதித்து வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு மேலாடி வரும். அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.